100 ரூபாப்பா. 100 ரூபாயா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மெட்ராஸ்ல இத்தனை நாள் நம்ம தேடியும் அன்னக்குடி அம்மாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. சென்னையில எல்லா இடத்துலயும் தேடி அன்னக்குடி அத்தையை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒருவேளை சென்னையை விட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னக்குடி அம்மா மெட்ராஸ்ல இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஓ, அன்னக்குடி அத்தையை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா குறிப்பா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் வந்திருக்கும் தெரியுமா? ஏன்னு? ஒரு நாள் நம்மள போலீஸ் சந்தேக கேஸ்ல புடிச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குல்ல? அவரை பார்க்கணுங்கிறதுக்கு தான் இப்ப நாம இங்க வந்திருக்கோம். ஓ சரிண்ணே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்ல ஐடியா தானே. வாங்கண்ணே போலாம். சரி நட. வணக்கங்க. வணக்கம் சார். நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க ஏசிபி ஐயாவை பார்க்கணும். நீங்க யாரு என்னன்னு எதுவுமே சொல்லாம ஏசிபி ஐயா பார்க்கணும் எப்படிங்க? தள்ளு வண்டியில பூச்செடி எல்லாம் வச்சு விக்கிறவன். ஏன் தள்ளு வண்டி காணாம போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு முக்கியமான விஷயமா ஏசிபி சார் பார்க்கணும். முக்கியமான விஷயம்னா என்ன? ஐயா அத நாங்க ஏசிபி ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, ஏசிபி ஐயா எங்களுக்கு தெரிஞ்சவரு. தெரிஞ்சவர்னா நீங்க வந்த உடனே உள்ள போய் பார்க்க முடியுமா? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு, இப்ப எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா நாங்க வந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசிபி ஐயாவை இப்பவே நாங்க பார்க்கணும். என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாம ஐயாவை நீங்க பார்க்க முடியாது. ப்ளீஸ் சார். யோ சொன்னா கேட்க மாட்டியா? ஏசிபி ஐயா உள்ள முக்கியமான வேலையா இருக்காருயா. போய்யா, போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா ஏசிபி ஐயா கிட்ட கொடிமுள்ள செடி விக்கிற முனுசாமி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஐயா இப்ப பார்க்க முடியாதுன்னு சொன்னா நாங்க போயிடுறோம். நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரங்களா? நீ சொன்ன போய் கூப்பிடுறதுக்கு? சொன்னாலும் சொல்லலைனாலும் பொதுமக்களுக்கு நம்ம வேலைக்காரங்க தான். வணக்கங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, என்ன முனுசாமி, பூச்செடி வியாபாரம் நல்லா நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. என்ன ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சரி உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா எங்க சொந்த ஊரு திருநெல்வேலி மாவட்டம் பூஞ்சோல ஜமீன் கிராமங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அன்னக்குடி அம்மாவை தேடித்தான் நாங்க 2 பேருமே இங்க வந்திருக்கோம். ஓ சார், நாங்க திருநெல்வேலி மாவட்டம் பூஞ்சோல ஜமீன் வாரிசு அன்னக்குடி அம்மாவை தேடி வந்திருக்கோம். அன்னக்குடியா? ஆமா சார். அன்னக்குடி அம்மா உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே அன்னக்குடி அம்மா பத்தி என்கிட்ட சொல்றீங்கல்ல? ஆமாங்கய்யா. நாங்க அன்னக்குடி அத்தையை தேடி கண்டுபிடிச்சு பூஞ்சோல ஜமீனுக்கு கூட்டிட்டு போகத்தான் நாங்க சென்னைக்கே வந்திருக்கோம். ஓ. ஆனா அம்சவல்லி அத்தையோட ஆளுங்க எங்க அன்னக்குடி அத்தையை கடத்திட்டு போறதுக்கு சென்னையிலே சுத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஆமாங்க. திருநெல்வேலி மாவட்டம் பூஞ்சோல ஜமீனோட பட்டத்து ராணி பேர் கிடையாதா? அம்சவல்லி. ஓ. அந்த அம்சவல்லியை நான் பார்த்திருக்கேன். எது? எப்படி சார்? நீங்க போன தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்ப 2 பேரை எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆமாங்கய்யா. அதுல ஒருத்தன் பேரு தங்கபாண்டி, அவன் அம்சவல்லியுடைய கொழுந்தனாரு. இன்னொருத்தன் பேரு கொளஞ்சி, அவன் அவங்களுக்கு கையாளு.
அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக அம்சவல்லி இங்க வந்தாங்க. ஆமாங்கய்யா, எங்க அன்னக்குடி அம்மாவுடைய இந்த நிலைமைக்கு காரணமே அந்த அம்சவல்லி தாங்க. சார், எங்க அன்னக்குடி அத்தைய சென்னையில தேடாத இடமே இல்ல சார். எல்லா இடமும் தேடிட்டோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல சார். நீங்க தான் எப்படியாவது எங்க அன்னக்குடி அத்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். அது சரி, அன்னக்குடி அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள பத்தின அடையாளம் ஏதாவது இருக்கா? ஐயா, அன்னக்குடி அம்மாவுடைய சின்ன வயசு போட்டோ எங்கிட்ட இருக்குங்க. ஆ, ஆனா இப்ப அவங்களுக்கு வயசாகி அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க. பரவாயில்ல, அதை கொடுங்க. நாங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்து வயசு அதிகப்படுத்திக்கிறோம். இந்தாங்கய்யா. மலர் எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்ல, நாங்க அவளை தத்து தான் எடுத்தோம். நாங்க அவளை தத்தெடுத்து வளர்த்தாலும் நாங்க பெத்த பொண்ணா நினைச்சுதான் அவளை வளர்த்திருக்கோம் மாப்பிள்ள. இவங்கதான் உங்க அன்னக்குடி அம்மாவா? ஆமாங்கய்யா. அன்னக்குடி அம்மாவை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் பார்த்ததில்ல. இல்லையே. இந்த போட்டோவை பார்த்ததுமே உங்க முகம் ஏதோ யோசனையில மாறிடுச்சுங்களே. அது சும்மா யோசனை. கவலையப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாவே உங்க அன்னக்குடி அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தரேன். ம்? ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா. சார். உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்க. சார், அந்த போட்டோக்கு பின்னாடி என்னோட மொபைல் நம்பர் எழுதியிருக்கேன் சார். ஓ, ஓகே. சரி, நீங்க புறப்படுங்க, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்ப நாங்க வர்றோங்க. வரேன் சார். ஓகே. அன்னக்குடி அம்மா கிடைச்சதும் நானே உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். ஆ, ஒருவேளை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அவங்கள பார்க்கணும். ம்? சரிங்க. ஓகே, வரோம் சார். ஓகே. மலர் மாதிரியே இருக்காங்களே, ஒருவேளை மலரோட அம்மாவா இருப்பாங்களோ? அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன முத்து? எதுக்காக அன்னக்குடி அத்தையோட போட்டோவை பார்த்ததும் ஏசிபி சார் அதிர்ச்சி ஆனாரு? ஆமா முத்து, நானும் அதை கவனிச்சேன். அன்னக்குடி அம்மாவுடைய போட்டோவை பார்த்ததும் ஏசிபி ஐயா ஏதோ காணாததை கண்ட மாதிரி ஆயிட்டாரு. எதுக்கு அந்த போட்டோவை பார்த்ததும் ஏசிபி சார் அதிர்ச்சி ஆகணுங்கிறேன். ஒருவேளை அன்னக்குடி அம்மாவை ஏசிபி ஐயா எங்கேயாவது பார்த்திருப்பாரோ? இல்லையே, இல்லன்னு அவரே சொன்னாரே. ஆமா இல்ல, நான் நினைக்கிறேன் நம்ம அன்னக்குடி அத்தை மாதிரியே இருக்கிற அந்த மாடர்ன் பொண்ண ஏசிபி சார் பார்த்திருப்பாரோ? இருக்கலாம். அந்த பொண்ணு பெரிய கம்பெனில நல்ல உத்தியோகத்துல இருக்கு. உத்தியோக சம்பந்தமா ஏசிபிஐவை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அந்த பொண்ண ஏசிபி சார் எங்கேயோ பார்த்திருப்பாரு. அதனால தான் அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற நம்ம அன்னக்குடி அத்தை போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. சரி, எப்படியாவது அன்னக்குடி அம்மாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சா சரி. இந்த நல்ல தகவலை ஜமீன் ஐயா கிட்ட போய் சொல்லணும். வா போலாம். சரி, நான் வாங்கினேன். ஐயா, இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன் இல்லம்மா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸே இருக்குமா. நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா ஆபீஸ் இருக்குமா. சரிங்க, நன்றி. வாங்கம்மா. சரி, நன்றி. ஹலோ முத்து, ஆட்டோ ஏதாவது வருதா பாருப்பா. சரிண்ணே. ஹலோ, ஆட்டோ ஆட்டோ. ஹலோ, ஆட்டோ. அதோ ஒரு
ஒரு ஆட்டோ வருதுண்ணே. ஆட்டோ இங்க வாங்க வாங்க. நிறுத்துப்பா. எங்க போனோம்? வலசரவாக்கம் போகணும்ண்ணே. போலாம். ஏறுங்கண்ணே. ஐயா, எனக்கு ஒரு உதவி பண்ணணுங்கய்யா. ஏமா, ஜனங்க குடியிருக்கிற ஏரியா பக்கம் போனா ஏதாவது கிடைக்கும். இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க என்னமா கிடைக்கும்? இடத்த காலி பண்ணுமா, போமா போ. சொல்றல, கிளம்புமா. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி பணம் காசு உதவி கேட்டு நான் இங்க வரல தம்பி. போலீஸ் நீங்களே இப்படி பேசினா எப்படி? எப்பவுமே ஒரு மனுஷனோட தோற்றத்தை பார்த்து எடை போட கூடாது. உங்களை தேடி வரவங்க கிட்ட அலட்சியமா பேசாம பொறுப்போட கனிவா பேசணும். ஒரு முக்கியமான விஷயமா போலீஸ் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். சரிம்மா, என்ன விஷயமா ஏசிபி ஐயாவை பார்க்க வந்தீங்க? யோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசி பைய கண்டிச்சாரு. இப்ப போய் அந்த அம்மாட்ட என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வாங்கம்மா. இப்படி உட்காருங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? அன்னக்கொடி. அன்னக்கொடி. இருங்கம்மா, நான் ஐயாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயா. என்ன? உங்களை பார்க்க வயசானம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஐயா. யாரு? அவங்க யாருன்னு தெரியல, பேரு அன்னக்கொடின்னு சொல்றாங்க ஐயா. என்ன? அன்னக்குடியா? ஆமாய்யா, அப்படிதான் சொன்னாங்க. எங்க இருக்காங்க? வெளியில இருக்காங்க ஐயா. ஓ, அம்மா. நீங்கதான் ஏசிபி ஐயாவா? ஆமா. ஐயா, என் பேரு அன்னக்கொடிங்க. ஐயா, என் பேரு அன்னக்கொடி. ஓ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். சரி, உள்ள போய் பேசலாமா? நன்றிங்க. வாங்க வாங்க. மெதுவாமா. உட்காருங்க உட்காருங்க.
சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்தீங்க? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் மகளை சொல்லுங்க. என் மகளை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தம்பி. உங்க மக எங்க காணாம போனாங்க? எப்ப காணாம போனாங்க? என் மக காணாம போகல தம்பி, என் மக காணாம போகல. என் மக பிறந்ததுமே அவளை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போயிட்டாங்க? உங்களுக்கு எங்க பிரசவம் நடந்தது? ஜெயில நடந்தது. ஜெயிலையா? ஆமா, செய்யாத குற்றத்துக்காக 25 வருஷம் நான் ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்தேன். ஓ, 24 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில் ஆஸ்பத்திரியில எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அண்ணம்மா பாரு, உனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு பாருமா. பாருமா, மகாலட்சுமியே பிறந்திருக்கா. மூச்சு விட்ட குழந்தை குளிப்பாட்டும் போது ஜன்னி வந்து செத்து போச்சு, அப்படித்தான் நீ சொல்லணும். அண்ணம்மா, குழந்தையை குளிப்பாட்டும் போது ஜன்னி வந்து செத்து போச்சுமா. அந்த ஜெயில சுப்பிரமணி உனக்கு பிரசவம் பார்த்த என்னைய ஏன் வாயாலையே உன் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்ல வச்சிட்டாருமா. 24 வருஷமா என் குழந்தை செத்து போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட குழந்தை சாகல. என்னோட குழந்தை இன்னும் உயிரோட இருக்கு. நான் அனாதை இல்லைன்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. நான் ஜெயில இருந்து விடுதலையான உடனே என் குழந்தைய தேடி வேலூருக்கு போனேன். அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட குழந்தைய தேடி தேடி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கய்யா.
ஆனா என்னோட குழந்தைய என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னோட குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு என் குழந்தை எப்படி இருப்பா, அவளை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியுமா? எதுவுமே எனக்கு தெரியலங்கய்யா. என் வாழ்க்கையில ஏதோ கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. என் மகளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட நான் கேக்குறேன். ஆனா நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என் மகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் என்ன ஆதாரம் கொடுக்கறது அது கூட எனக்கு புரியல. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன், என்னோட மகளை கண்டுபிடிச்சு கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க. அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா ப்ளீஸ்.